ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் கொஸ்டின் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது போக்கோ X6ஓட ரிவ்யூ. ஸோ கோச்சுக்காதீங்க, ஃபோன் வந்து கையில் இல்லை. ஸோ ஃபோன் வந்து இன்னொரு யூஸரோடது. வாங்கினேன், நல்லா யூஸ் பண்ணேன். ஆனால் திடீர்னு சடனாக யூஸர் கேட்டனால கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யூஸராக நான் யூஸ் பண்ணேன். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ இருக்க போகுது. ஸோ சாம்பிள்ஸ் எதுவும் என் கையில் இல்லை. உங்களுக்கு கிடைச்சோன்னே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வச்சுங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபோனில் வந்தோம்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலேருந்து போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் 6.67 இன்ச் ரெட்மியோட அந்த டிஸ்பிளே தான். ஆனால் AMOLED டிஸ்பிளே நல்லா இருக்குது. 110 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்கே டிஸ்பிளேல என்ன குறிப்பாக இம்ப்ரெஸ் பண்ண விஷயம்னா அந்த பெசில்ஸ் தான். ஸோ சுத்தமாக பெசில்ஸே இல்லாத அளவுக்கு ரொம்பவே தின்னான பெசில்ஸு. ஸோ இதனாலே ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஸோ அது என்னங்கிறத ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து அவுட்டோரில் விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ ஓகேக்கு மேலே அப்படின்னே சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து வந்து கேமரா, பேக் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 MP கேமரா வித் OIS. ஸோ எனக்கு வந்து அது இன்டோரில் ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டில் வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ நான் ஷூட் பண்ணுறது வந்து M51 2020 வந்து ரிலீஸ் ஆன சாம்சங்கோட ஒரு ஃபோனு. ஸோ இதுலேயும் 64 MP தான், OIS கிடையாது. அதில் OIS வித் 64 MP, ப்ரெசென்ட் ஹார்ட்வேர், ப்ரெசென்ட் சாஃப்ட்வேர். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன மார்ஜினலான டிஃப்ரென்ஸ் தான் போக்கோவில் வந்து இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியாது. இதே அவுட்டோருக்கு போனீங்கன்னா அங்கே கதையே வேறு. போக்கோவில் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருந்துச்சு அவுட்டோரில், ஆர்டிஃபிஷியல் லைட் இல்லாமல் சன்லைட்டில். ஸோ அது வந்து லைட் இருக்க வரைக்கும் தான் அவுட்டோரில் மட்டும்தான். இன்டோர் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டிங்கிறது வந்து கிடையாது. ஸோ அடுத்து அல்ட்ரா வைடுன்னு பார்க்கும்போது அதுக்கு மேலே. ஸோ அதுவும் அவுட்டோரில் மட்டும்தான். இன்டோர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து அந்த 64 MP விட அது எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சதோ அதை விட அதிகமான பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து கிளாரிட்டி வந்து ட்ராப் ஆகுது. ஸோ இன்னொரு கேமரா இருக்குது, அதை பற்றி பேச வேணாம். ஸோ அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு செல்ஃபி கேமரா 16 MP ஷூட்ரு. ஸோ இது ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்குது. இந்த ரெட்மியோட அந்த எப்பயும் கொடுத்துரு அந்த ட்ரெடிஷ்னல் டோன்லேயே தான் இருக்குது. ஸோ பேக்லேயும் சரி, ஃப்ரண்ட்லேயும் சரி. ஆனால் அந்த செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து ப்ராசஸிங்னு வந்தோம்னா நமக்கு 7S Gen 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 Gen 2வும் கிடையாது, 7+ Gen 2வும் கிடையாது. உங்களுக்கு வந்து 778ஓட ஒரு சிமிலர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 778 இருந்துச்சு, இப்போ வந்து 7S Gen 2 ஒரு சின்ன அப்கிரேட் தான். ஆனால் ஓகே, 778 நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணும்போது இது அதோட அப்கிரேடு ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1/2 hour 1 hour வந்து நீங்கள் கண்டினியூஸாக கேம் விளாடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. பர்ஃபார்மன்ஸில் ட்ராப் எதுவும் இருக்காது, நல்லா தான் இருக்குது. ஸோ அதே நீங்கள் இன்டென்ஸாக கேமிங்காக தான் அந்த ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் மாடல் வந்து பார்த்துக்கிறது பெட்டர். ஸோ கேம் விளாடும்போது அப்படியே நம்ம பேட்டரியும் பார்த்துருவோம். ஸோ இது நிறைய ரிவ்யூஸ் வந்து பேட்டரி ரிட்டர்ன் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்களானே எனக்கு டவுட் வருது. ஸோ இதில் வந்து பேட்டரி ரிட்டர்ன் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து இதில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நாள் முடியல எப்படியும் ஒரு 27% 33% வந்து சார்ஜ் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இத்தனைக்கும் நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பேட்டரி நிற்கிது. ஸோ ஹீட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஹீட்டிங் கிடையாது. ஓரளவுக்கு வார்ம் ஆகுது. அது எல்லா டைமும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, கேம் விளாண்டாலும் சரி, அது எல்லா ஃபோனுக்கும் காமன் தான். வார்ம் ஆகுது, ஹீட்டிங் கிடையாது. ஸோ நீங்கள் ஹீட் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா போக்கோவில் என்ன ஆகும்னு இன்னொரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. மொத்தத்தில் 3 ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும். வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஞாபகப்படுத்துறேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு வந்தோம்னா நமக்கு ஆஸ் யூஸ்வல் MIUI 14 அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஆண்ட்ராய்டு அப்டேட் வேறு தருவோன்னு சொல்லிக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு 14 லான்ச் ஆக வேண்டிய ஃபோனை வேணுமே 13 லான்ச் ஆகி 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 கொடுத்து 2 வருஷம் அப்டேட்னு சொன்னால் கம்மியாக இருக்கேன்ட்டு 3 வருஷம் அப்டேட்னு ஆண்ட்ராய்டு 13 விட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிமிக் தான். இவங்க வந்து இந்த 3 வருஷம் அப்டேட்னு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 16 வரைக்கும் அப்டேட் வரும். செக்யூரிட்டி பேட்ச் வந்து 4 வருஷத்துக்கு வரும். அப்படிங்கிறப்போ ஆண்ட்ராய்டு 17 வர வரைக்குமே உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பேட்சுங்கிறது வந்து வரும். சாஃப்ட்வேரோட அந்த யூசேஜ்னு பார்த்திங்கன்னா அந்த 120 Hz தான் எனக்கு வந்து அது நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஸோ 120 Hz நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு டிஸ்பிளேவும் நல்லா இருக்குங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த யூசேஜில் அந்த இது எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5G வந்து நல்லாவே இருக்குது. 5G+ வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கால் பேசும்போது உங்களுக்கு 5Gலேயே கால் பேசுகிற அந்த செட்டிங்ஸும் உங்களுக்கு வந்து அப்டேட்டில் வந்துடும். இதில் வந்து அந்த செட்டிங்ஸில் என்ன உங்களுக்கு வரும்னா உங்களுக்கு வந்து 4Gயில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் LTEன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் 5Gக்கு VoNR அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் 5Gயில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது நார்மலாக உங்களுக்கு வந்து 4Gயில் ஸ்விட்ச் ஆயிரும் கால் ஏதாச்சும் வந்துச்சுன்னா. ஆனால் இந்த அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 5Gலே தான் கனெக்டடாக இருக்கும். 5Gலே தான் உங்களுக்கு காலும் போகும். அதனால் உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ எதுவும் வராது. கால் பேசும்போது டேட்டா யூஸ் பண்ணும்போது இந்த 5G மாறுறது 4G மாறுறது அந்த இஷ்யூ வந்து இருக்காது. சார்ஜிங்கும் பிரச்சனை இல்லை. 67 வாட் நம்ம எப்பயுமே பழக்கப்பட்ட அந்த 67 வாட்ஸ் தான். ஸோ அந்த சார்ஜ் வரும்போது ஹீட் ஆகுதாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அந்தளவுக்கு தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ ப்ளோட்வேர்ஸ், ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ப்ளோட்வேர்ஸு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் சில ஆப்ஸ் தான் இருக்குது. அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறோம் அந்த டைமில் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் குறையா பேசினா அப்புறம் ஃபோனே வாங்க முடியாது.
வேறு இதில் பாக்ஸி டிசைன் தான் எத்தனை பேருக்கு பாக்ஸி டிசைன் பிடிக்கும் தெரியல. எனக்கு ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பாக்ஸி டிசைன் நல்லா தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. சிலர் வந்து இந்த கேர்டு ரவுண்டட் எஜஸ் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ரியல்மி போகிறது பெட்டர். அங்கே நிறையா வச்சுருக்காங்க. இங்கே வந்து பாக்ஸி அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ப்ரீமியம் பில்டு தான். ஒருவேளை உங்களுக்கு கேமராலும் இம்ப்ரூவ்டு கேமரா தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மியில் இந்த Note 13 Pro தான் போகும். அதில் 200 மெகாபிக்சல் கேமரா, கிட்டத்தட்ட இதே ஸ்பெக் தான். அதனால் நீங்கள் Note 13 Pro போகலாம். அப்படி இல்லை கேமரா பிரச்சனை இல்லை, ஒரு ஃபோன் நல்ல ஃபோன் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் தரமாக வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸருக்காக வாங்கினது தான், எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக வாங்கினது. அப்படிங்கிறப்போ நல்லா தான் செக் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வந்ததுக்கப்புறமும் நல்லா யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த 3 ஷார்ட்ஸ் பார்க்கறனா பார்த்துருங்க, வீடியோ முடிய போகுது. ஸோ வீடியோவில் கடைசி அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் அதாவது தான் இருக்கும். அந்த 3 ஷார்ட்ஸையும் வரிசையாக பார்த்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.